ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூலோவியம் ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி எலிஃபண்ட் ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிசைனை ஒயிட் கார்பன் வச்சு தான் ட்ரேஸ் பண்ணேன். அது மேலே நான் பென்சிலால் திருப்பியும் ஒரு லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த டிசைன் மேலே நான் விசிபிளாக இருக்கணும் உங்களுக்கு டிசைன் ஒர்க் பண்ணுற டிசைனுங்கிறதுக்காக வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜரியில் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்க போகிறோம். சில்வர் ஜரி தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது சில்வர் ஜரியிலையும் த்ரெட்டு வச்சுன்னு தான் ஒர்க் பண்ண போகிறோம். கஸ்டமரும் சில்வர் ஜரியும் த்ரெட் ஒர்க்கும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலிஃபண்ட்டை ஃபுல்லாக அதுக்கு நான் டயாஜி பிராண்டில் சில்வர் சரி எடுத்திருக்கேன். நீடில் துலிப் பிராண்டில் நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணி இப்போ செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எலிஃபண்ட்டுக்கு மேலே ஒரு கிளாத் மாதிரி வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது மேலே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் செக்டு மாதிரி போட்டு அது உள்ளே நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லும் செயின் ஸ்டிச் தான் வச்சு ஃபில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளே என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. இது கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு இது லாஸ்ட் வீடியோவோட ஸ்லீவ் டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். நெக் டிசைன் பார்க்கலேன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன். ஐ கார்டில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பிக் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்லீவ் தான் இது. அது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது உள்ளே இப்போ க்ளூ அப்ளை பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ. ஃபுல்லாக எல்லா செக் ஃபுல்லாகவும் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி சின்னதாக சில்வர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது சில்வர் ஒர்க்குங்கிறனால. இதே நீங்கள் கோல்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கோல்டு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா செக்டும் ஸ்டோனும் ஒட்டிட்டு ட்ரை ஆன பிறகு ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக காலுக்கு நான் சில்வர் கலர் பீட் எடுத்திருக்கேன். நம்பர் 2 சைஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. இதே மாதிரி 4 காலுக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. த்ரெட்டு நான் செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற 4 காலுக்கும் ஃபில் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபில் பண்ண பிறகு மேலே என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யானைக்கு மேலே டாப்பில் கண் சுகர் பீட்ஸ், ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டில் சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நாட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்பர் 2 சைஸ் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். திருப்பியும் அங்கேயே மேலே சைஸ் பெருசாக பீட்ஸ் உங்கள் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுங்கள். டபுளாலாம் ஸ்டிச் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட் பண்ணிடலாம். மீதி பேலன்ஸ் இருக்கிற கேப்பில் நான் ஸ்டோன் ஒட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டோன் ஒட்டியிருந்தோம்ல, இப்போ ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு வெளியில் ஒரு பார்டர் மாதிரி நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஒரு பீடு ஒர்க் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பீடு ஒர்க் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க் ஆரம்பிங்க. உங்களுக்கு டைமும் சீக்கிரமாக
டைம் சேவிங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஒர்க் எடுத்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே வந்து இது வந்து கையில் வந்து உங்களுக்கு சென்டரில் வர மாதிரி ஒரே ஒரு எலிஃபண்ட் போட்டிருக்கோம். கீழே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டோம்ல மேங்கோ, அது வந்து கீழே பார்டருக்கு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது பார்க்கலைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிசைனை. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம 2 லைன் கொடுத்துருந்தோம் அங்கே சுகர் பீட்ஸுக்கு. இப்போ கீழே பாருங்கள் எப்படி நான் வந்து சரி வந்து கொடுக்குறேன்ட்டு. நம்ம மேங்கோ லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ கொடுத்த அதே சரி தான் எடுத்திருக்கேன். நம்ம சில்க் த்ரெட்லேயே உங்களுக்கு ஷைனிங்காக சரி மாதிரி விற்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு. நம்ம வந்து ஒரே மாதிரி ஈவனாக ஸ்டிச் பண்ணணும் இந்த ஸ்டிச் பொறுத்த வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி ஒட்டி ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தள்ளி தள்ளி ஸ்டிச் பண்ணாதீங்க. நல்லா நெருக்கமாக உங்களுக்கு கிளாத் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற கிளாத் வந்து வெளியில் தெரியாத அளவு நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண பிறகு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம பேலன்ஸ் இருக்கிறதையும். நீங்கள் இதில் முக்கியமாக கவனிக்கணும்னா இது ரெண்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளாத் தெரியாத அளவு, நம்ம ஒர்க் பண்ணுற கிளாத் வந்து வெளில தெரியாத அளவு நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். அதுதான் ஒன்று நல்லா கவனிக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் ஈவனாக ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஸ்டிச் பெருசாகவும் ஒரு ஸ்டிச் சின்னதாகவும் பண்ணாமல் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே பாருங்கள் மேங்கோவும் நீட்டாக கிடச்சிருக்கு உங்களுக்கு. அது மேங்கோ வந்து பார்டர், மேலே வந்து ஒரு எலிஃபண்ட் வர மாதிரி. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கீழே இருக்கிற மேங்கோ டிசைன் பார்க்கலைன்னா லாஸ்ட் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், ஐ கார்டில் லிங்க் தரேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.